Hey guys, today நம்ம புக்கில் பேப்பர் 1 சாப்டர் 1ல் தியரட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்க யூனிட் 1ஓட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். மீனிங் ஆஃப் அக்கவுண்டிங், புக் பேஜ் நம்பர் 1.4. இதில் வேறு ஒன்றும் இல்லை, டெஃபினிஷன்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். Here, this definitions was first introduced by the American Institution of Certified Public Accountants. இதை நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா AICPAன்னு சொல்லலாம். in 1941 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெஃபினிஷன்ஸை. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெஃபினிஷன்ஸ்குள்ளே போகலாமா? டெஃபினிஷன்ஸ். அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் recording, classifying and summarizing in a significant manner and in terms of the money, transaction and events which are in part of at least of the financial characters and interpreting the result thereof. இப்போ நான் இந்த டெஃபினேஷன்ஸ் படித்தேன். ஸோ உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது, கொஞ்சம் எலாபரேட்டாக போகலாமா? இதை நான் உங்களுக்கு ஒரு அண்டர்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த அண்டர்லைன் இஸ் மெயின் ஆஃப் கீ பாயிண்ட்ஸ். இதுதான் மெயின். இதில் இருக்க எந்த ஒரு கமாவாகட்டும், ஃபுல் ஸ்டாப் ஆகட்டும், எதையுமே விட்டுறாதீங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு மார்க் உண்டு. ஓகே, வாட் இஸ் அக்கௌண்டன்சி? Accounting is the way to keep the track of your business money and financial activities. புரியுதா? Accounting is a way. Accountingன்றது ஒரு way to keep track of your business money. To keep track of your business money. நீங்கள் ஒரு வேவில் போங்க, அந்த ட்ராக் பிஸ்னஸ் மணி ஓரியன்டாக போங்கன்றாங்க. அந்த பிஸ்னஸ் மணியை அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், அந்த பிஸ்னஸ் மணியை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் போடுங்க. இதை தான் அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா? எக்ஸ்பிளனேஷன். நான் சொன்னேன்ல, அண்டர்லைன் பண்ண வேர்ட் கீ பாயிண்ட்ஸ், இதை தான் சொன்னேன். ரெக்கார்டிங். ரெக்கார்டிங்னா என்ன? நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம அக்கௌண்டன்சியில் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ரைட் டவுன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ரைட் டவுன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். நீங்கள் எழுதுங்க, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, லைக்ஸ், அதுக்கு தான் லைக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். லைக்ஸ் சேல்ஸ் ஓரியன்டாக, பர்ச்சேஸ் ஓரியன்டாக, இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இது ஓரியன்டாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு ரெக்கார்டை தனித்தனியாக எழுதுங்க. என்ன மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் ஆகிருக்கு, நமக்கு என்ன இன்கம் வந்திருக்கு அண்ட் நமக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லி. தென் கிளாசிஃபிகேஷன். அப்படி என்னடா ஒன்று கிளாசிஃபிகேஷன் பார்த்துடலாமா? குரூப் சிமிலர் டிரான்சாக்ஷன் டுகெதர். குரூப் சிமிலர் டிரான்சாக்ஷன் டுகெதர் அப்படின்னா, ஒரு குரூப்பில் ஒரு சிமிலராக, அதாவது ஒரு காம்பேக்டாக ஒரு டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் இருக்கும்? ஒன்று எல்லா சேல்ஸையும் பார்ப்பாங்க, இன்னொன்று எல்லா எக்ஸ்பென்சஸையும் பார்ப்பாங்க. அதுதான் கிளாசிஃபை. புரியுதா? தென் அடுத்தது என்னென்னா சம்மரைசிங். இது என்னடா இது புதுசாக இருக்குது? சம்மரைசிங் பார்ப்போமா? add up and present the financial information in a clear and meaningful way. அதாவது present the financial information, add
ஆட் பண்ணுங்க ப்ரெசண்ட்டில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கிளியராக ஆட் பண்ணுங்க. அண்ட் அதை வந்து மீனிங்ஃபுல்லாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி காட்டுங்க. அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் சம்மரைசிங். புரியுதுங்களா? ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வேர்டு இன்டர்பிரிட்டிங்னு ஒரு வேர்டை வந்து நான் அண்டர்லைன் பண்ணிப்பேன். அது என்னென்னா why do we interpret the result? எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறது பார்ப்போமா? we interpret the financial information to understand. We interpret the financial information to understand what is mean for the business. What is mean for the business? பிஸ்னஸ்க்கு என்ன அர்த்தம், இதில் எதுக்கு இன்டர்பிரிட் கொண்டு வராங்க அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. இது எதுக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். This helps business owner, manager and investor make smart decision about the business. புரியலையா? பாருங்கள். This helps business. ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு ஓனர் இருக்கணும், அப்புறமே மேனேஜர் இருக்கணும், அதுக்கப்புறமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிஸ்னஸ். இதுக்கெல்லாம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னா எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் எடுப்பீங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்பிரேட் பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா அதோட அந்த டெஃபனிஷன்ஸோட அர்த்தம்? இப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே யோசிக்க தோணும். ஸோ அதனால் இப்படி படிங்க. தென் அடுத்த இன்னொரு டெஃபினிஷனுக்கு போகலாமா? செகண்ட் டெஃபினிஷன் இதோட புக் பேஜ் நம்பர் 1.5 இருக்குது. இயர் இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? திஸ் டெஃபினிஷன்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் ஃபார் AAA. AAAன்றது இதோட ஷார்ட் ஃபார்ம். த அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன். இது எந்த வருஷத்தில் பண்ணியிருக்காங்கன்னா 1966 பண்ணியிருக்காங்க. இதோட டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? டெஃபினிஷன்: த ப்ராக்ரஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஃபஸ்ட் என்ன? ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். எக்கனாமிக் information to permit informed judgments. Economic information to permit informed judgment and decisions by the users of accounts. புரியலையா? எலாபரேட்டாக பார்க்கலாமா? Explanation: accounting is a progress. அக்கௌண்டிங்கிறது ஒரு ப்ராக்ரஸ் that helps people make. that helps people. எந்த ஒரு people வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா குட் டிசிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. about the business on ஆர்கனைசிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு பிஸ்னஸை வந்து இன்னொரு பீப்புளோட ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது தான் ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு வந்து தெரியும், என்ன மாதிரி பண்ணலான்னு புரியும், அதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது தெரியும். அதுதான் இதோட மீனிங்காக கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக போய் பார்க்கணுன்னா இதில் வந்து 3 மெயின் ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஐடென்டிஃபை. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபைண்ட் த ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபைண்ட் த ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட். ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. ஃபைண்ட் தேடுங்க. அண்ட் ரெக்கார்ட் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்னென்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்புறமே ஈவெண்ட்டுக்கு கொண்டு வாங்க.
இதுதான் ஐடென்டிஃபை. மெஷர் என்னன்னு பார்க்கலாமா? கால்குலேட் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதுக்கான செலவுகள் கால்குலேட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும், ஈவெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணுங்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் சொல்லணும். அதுக்கப்புறமே நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதுதான் ஷேர் திஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வித் பீப்புள் ஹூ நீடட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே அது என்னென்ன இதுவாகணும்னு மெஷர் பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க? எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறதுல யூஸே இல்லை. யாருக்கு வந்து இந்த விஷயம் தேவைப்படுது, யார் இதை கேட்கணும் நான் ஆர்வப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, why is accounting is important? எதுக்கு அக்கௌண்டிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் பீப்புள் மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன். அக்கௌண்டிங் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, பீப்புள் வந்து இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸை இன்ஃபார்ம் பண்ணணும். சச் அஸ் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், லெண்டிங்காக இருக்கலாம், ஆர் பையிங் ஆர் செல்லிங்காக இருக்கலாம். பிஸ்னஸ் அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பையிங் ஆர் செல்லிங்காக இருந்தாலும் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் டெஃபினேஷன் பார்க்கலாமா? தேர்ட் டெஃபினேஷன் இதுவும் புக் பேஜ் நம்பர் 1.5 தான் இருக்குது. இதுக்கான இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் என்னென்னா 1917 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ். இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லலாம்? AICPA. இதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இந்த இயர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா இதுக்கு கூட உங்களுக்கு வந்து மார்க்ஸ் சான்சஸ் நிறையா இருக்கும். இதுக்கான டெஃபினிஷன்ஸ் என்னென்னா, the functions of accounting is to provide quantitative information and primality of financial nature about economic entities that is need to be useful in making எக்கனாமிக் டிசிஷன்ஸ். இதுக்கு தான் வந்து இதுவாக இருக்குது. புரிஞ்சிச்சா? இல்லை எலாபரேட்டாக பார்க்கலாமா? எக்ஸ்பிளனேஷன். அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்டிங் எதுக்கு இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. டு ஹெல்ப் பீப்புள் மேக் இன்ஃபார்ம்டு டிசிஷன். டு ஹெல்ப் பீப்புளுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, டிசிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணுன்னா நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நான் உள்ளே போய் பார்க்கலாம். இதில் 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? இது என்னென்னா, குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் டேட்டா. அக்கௌண்டிங்கை ப்ரொவைட் பண்ணும், நம்பர்ஸ் அண்ட் டேட்டாஸ் மூலயமா ப்ரொவைட் பண்ணும். ஃபினான்ஷியல் நேச்சர்னால் அக்கௌண்டிங் ஃபோக்கஸ்ட் ஆன் மணி. அக்கௌண்டிங்கை வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் மணி, ஃபோக்கஸ் பண்ணும், மணி மூலிமா தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனும் இருக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எக்கனாமிக் டிசிஷன்ஸ் எப்படிடா எடுக்கிறது தெரியலையே. அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் பீப்புள் மேக் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் about
business or organization. Accounting helps peopleக்கு வந்து சொல்கிறீங்க. ஒரு ஸ்மார்ட் டிசிஷன்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க. அது எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்? பிஸ்னஸாக இருக்கணும், இல்லை அந்த ஈவெண்ட்ஸோட ஆர்கனைசேஷனாக இருக்கணும். இது இன்னொரு இது என்னென்னா, இன்னொன்று பார்க்கலாம்னா, வாட் டஸ் அக்கௌண்டிங் ஹெல்ப் பீப்புள் டூ? வாட் டஸ் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் பீப்புள் டூ? எதுக்குன்னு பார்க்கலாமா? அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் people make smart decision and business or organization. அக்கௌண்டிங் வந்து எதுக்கு பீப்புளுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஸ்மார்ட் டிசிஷன்ஸ்க்காக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா, பிஸ்னஸ் ஓரியன்டில் இருக்கணும். அதே இல்லைன்னா ஆர்கனைசேஷன், அந்த பிஸ்னஸோட ஆர்கனைசேஷனில் இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் 1.2ல் இருக்க மீனிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்க மெயின் டெஃபனிஷன்ஸ். நீங்கள் எப்படி இது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கொஷின் பண்ணுறீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து இந்த டெஃபனிஷன்ஸில் ஏதோ ஒரு டெஃபனிஷன் உங்களுக்கு புரிந்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எழுதலாம். இதுக்கே உங்களுக்கு வந்து 1 or 2 மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எக்ஸாம் எவ்வளோ தூரம் டஃப்ண்டு. ஸோ அதனால் அந்த டஃபஸ்ட் எக்ஸாமில் ஈஸியாக 2 to 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை மக் பண்ணுவாங்க. அந்த மக் பண்ணாமல் கொஞ்சம் இதை பார்த்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஓகே, தேங்க்யூ, பார்க்கலாம்.